வேறு எந்த புராணத்திலும் சொல்லப்படாத கருத்து. இந்த கருத்து அமைப்பு மிகவும் வசீகரமானது. கர்மவினை பற்றி இந்த மாதிரி யாரும் பேசல. இதுக்கான மூல சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையும் படிச்சிடறேன். நானா சொன்னதாக இருக்கக்கூடாது இல்லையா? யதா தேனு சகசிரேஷு வத்சோ விந்ததி மாதரம் தத்வத் சுபாசுபம் கர்ம கர்த்தாரம் அனுகச்சதி. 1000 பசுக்கள் மத்தியிலே கன்று எப்படி தன்னுடைய தாயை சரியாக கண்டுபிடிக்கிறதோ அதுபோல அவரவருடைய கர்மா அவரவரை போய் சேரும். அடுத்து சொல்றார், சுஷீக்ரம் அனுதாவந்தம் விதானம் அனுதாவதி. நீ விரைவில் ஓடினால் அதே வேகத்துக்கு உன் கர்மாவும் கூட ஓடும். சோபதே சன்னிபாதேன யதா கர்ம புராகிருதம் உபதிஷ்டதி திஷ்டந்தம் கச்சந்தம் அனுகச்சதி. நின்றால் அது நிற்கும், சென்றால் அதுவும் செல்லும். கரோதி குர்வதக கர்ம சாயைவ அனுவிதியதே. நிழல் மனிதனை தொடர்வது போல அந்த கர்மாவானது நீ வேலை செய்தால் அதுவும் வேலை செய்யும், உன்னை பின்தொடர்ந்தே வரும். இப்போ இவர் ஏன் இப்படிலாம் சொல்றாரு? நிக்குது, உக்காருது, ஓடுது, இதெல்லாம் என்ன? கர்மா ஒரு தெய்வம் மாதிரி சொல்றாரு. இதனுடைய உள் அர்த்தம் என்ன? எதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் இப்படிலாம் சொல்றாரு என்பதை நாம் பார்க்கலாம். நீ ஓடினால் கர்மா உன்னோடு ஓடும்னு சொல்றாருல, அதுல சில கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா, நாம் கர்மாவிடமிருந்து தப்ப முடியாது. இது முக்கியமான கருத்து. நீங்க என்ன ஓட்டம் ஓடினாலும் கர்மாவிடமிருந்து தப்ப முடியாது. காலம், இடம், இந்த மாற்றம் அதை ஒன்றும் செய்யாது. சென்னையில் இருந்தால் தானே கர்மா பிடிக்கும். திண்டிவனம் போயிட்டா எப்படி பிடிக்கும்? நமக்கு முன்னாலே அது ஓடிடுமா? நீங்க திண்டிவனத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாலே அது திண்டிவனத்தில் இருக்கும்.